இது வந்து கம்பு மாவு புட்டுங்க. இது எப்படி செய்யலாம்தாங்க பார்க்கலாம் வாங்க. வாழ்க வளமுடன் நண்பர்களுக்கு வணக்கம். இது பாருங்கள், இது வந்து கம்பு மாவு ஆவி கட்டி எடுத்து வச்சுருக்கேன். புட்டு செய்ய போகிறோங்க. நெய் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்காங்க. உப்பு எல்லாமே போட்டு பசஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், தேங்காய் பாலை ஊற்றி நம்ம பிசையலாங்க. தேங்காய் பால் ஊற்றி நல்லா பிசைச்சிட்டோங்க. பாருங்கள், இப்படி உதிரி உதிரியாக இருக்குங்க. பாருங்கள், மணலாக இருக்கணுங்க. இப்படி பிடிச்ச மாதிரி வந்துட்டு இப்போ உதிரி உதிரியாக போடணுங்க. இப்போ வந்து நம்ம ஆவி கட்டிக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் போட்டு வச்சிட்டோம். இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 20 நிமிஷம் தான், 1/2 மணி நேரம் வந்தால் போதுங்க. பாருங்கள், ஆவி தண்ணி உள்ளே விழக்கூடாதுன்றதுக்காக நான் இப்போ துணி போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போங்க இட்லி பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிடலாம், வேகட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வெந்துட்டான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை மாதிரி வரணும். அப்போ தாங்க வெந்தது தெரியும் நமக்கு. சூப்பராக வெந்துருச்சிங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாங்க. தேங்காய் அது மேலே வச்சுருக்கேன், கொஞ்சம் மூடி வச்சிடுறேங்க. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாங்க. சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணலாங்க. பாருங்கள், சர்க்கரை போட்டு பிசைஞ்சாச்சு. சூப்பராக புட்டு ரெடி ஆயிடுச்சிங்க. என்கிட்ட பாதாமும் பூசணி இதெல்லாம் இருந்ததுங்க, அதனால் போட்டிருக்கேங்க. உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. தேங்காய் மட்டும் இம்பார்ட்டண்ட்டாக போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றிங்க.